இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது. இதுவரை நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன். இனி என் தாயகத்துக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன். நாம் இந்த கொடுமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம் தாயகம் அந்த கொடுங்கோலன் சர்வாதிகாரிடமிருந்து முதலில் விடுதலை பெற வேண்டும். இனிமேல் உங்களுக்கும் இதுவே எண்ணம், இதுவே லட்சியம், இதுவே உயிர் மூச்சு. நினைவிருக்கட்டும். தண்ணீரா? தண்ணீர்! அடிமை பேய்களே, பேசாமல் இருக்கிறீர்களா? பட்டியல் போட்டு கொல்லட்டுமா? கன்னித்தீவில் பிணத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்களா? நீ நஷ்டத்தோடு ஊர் திரும்பினார் அந்த சர்வாதிகாரி உன்னை உயிரோடு விட மாட்டான். ஜாக்கிரதை. ஐயோ, ஆமாம். ஏய், இவர்களுக்கு வேண்டும் அளவுக்கு தண்ணீரும் சாப்பாடு கொடு. தண்ணியா? எனக்கு பாயாசம் வேண்டும். பாயாசம் கிடைக்காவிட்டால் நாமெல்லாம் செத்து போவோம். ஆமாம், பாயாசம். இவர்களுக்கு பாயாசம் கொடு. பன்னியன்கள் செத்து தொலையாமல் பார்த்துக்கொள். எப்படி? நீங்களா? உங்களுக்கே இந்த வீண் சிரமமா? இந்த சாதாரண சேவையை கூடவா ஏற்றுக்கொள்ள கூடாது? பரவாயில்லை. நன்றி சொன்னால் தீர்ந்து போகும் உதவியல்ல தாங்கள் செய்து. என்றாலும் என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை அதிகமாக புகழாதீர்கள். மனிதாபிமானம் உள்ள ஒருவன் செய்யக்கூடிய சாதாரண கடமைதான் இது. இதோ பாருங்கள், கைமாறு என்று தாங்கள் கருதாமல் இருந்தால் என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. என்னது? தாங்கள் ஏன் காட்டிலும் மேட்டிலும் இருந்து கொண்டு கஷ்டப்பட வேண்டும்? எங்கள் அரண்மனையில் வந்து தங்கலாமே. நான் வேண்டிய வசதிகள் செய்து தருகிறேன். ஓ, நிச்சயம் வருகிறேன். உண்மையாகவா? உண்மைதான். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன அது? என் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட என் நண்பர்கள் அனைவரும் சுதந்திரமாக உங்கள் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும். கடைசியாளாக நான் வருவேன். நான் தங்களை மட்டும்தான் அழைத்திருப்பீர்கள், தெரியும் எனக்கு. என் நண்பர்கள் எல்லாம் என்னை தலைபோல் கருதுகிறார்கள். நான் அவர்களை என் உடலாக மதிக்கிறேன். உடலை விட்டு தலையை பிரித்து விட்டால் உயிர் நிலைத்திருக்க முடியுமா? நான் வருகிறேன். இளவரசி, இளவரசி. அம்மா,
வந்துட்டியா? உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏயா இது என்ன வேலை? பள்ளம் வெட்டி பிடிச்சதுல இருந்தே என் உள்ள உனக்கு தெரியலையா? அடப்பாவி, குழி வெட்டி பிடிக்க நான் என்ன புலியா? புலின்னு தான் நினைச்சேன். கிட்ட வந்த உடனேதான் கிடின்னு தெரியுது. எட்டி நில்லையா? இருக்கிறது 6 அடி, 4 அடி கூட நகர முடியாது. ஐயோ நேரம் ஆயிடுச்சு. இளவரசியை தேடுவாங்க. இந்தா இளவரசி எப்போ தேடிக்கிட்டாங்க. பாவம் நீ ஏமாந்துடக்கூடாதுதான். குழி வெட்டினியா? ஆமா. ரொம்ப ஆழமான காதலியா உன் காதலு? தேன்மொழி தொடாதையா, ஏன் வெக்கமா இருக்கு. பொண்ணுன்னு தெரியறதுக்கு அது ஒண்ணாவது இருக்கட்டுமே. தேன்மொழி அடிச்சு நான் வரையா. தேன்மொழி தேன்மொழி. நண்பர்களே, நாம் இந்த மரங்களை எல்லாம் வெட்டுவது செங்கப்பனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. இவைகளை கட்டுமரங்களாக பயன்படுத்தித்தான் நாம் இங்கிருந்து தப்பிச் செல்லப் போகிறோம். அதனால் நீங்கள் வெட்டுகின்ற கட்டைகளை எல்லாம் ஆற்றில் மிதக்க விட்டு விடுங்கள். யாராவது காரணம் கேட்டால் தூக்கிச் செல்வதை விட ஆற்றிலே மிதக்க விட்டு இழுத்துச் செல்வதுதான் சுலபமானது என்று சொல்லுங்கள். சண்டை சச்சரவு இல்லாமல் காரியமாற்ற வேண்டும். போங்க. என்னம்மா இது? இன்னைக்கு அலங்காரம் பிரமாதமா இருக்கு. தேன்மொழி, அவனை போய் சந்தித்து 4 வார்த்தைகள் பேசிவிட்டு வர வேண்டும்படி. யாரம்மா? மருத்துவர் ஐயாவையா? அம்மா ஜாகிரத. நீங்க அவருன்னு சொல்லும் போதெல்லாம் என் காதுல தவறு தவறுன்னு கேக்குதுமா. போடி, எப்படியும் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். சரிதான், கதை எங்கேயோ போய் எப்படியோ முடிஞ்சிடுமா. உங்க அந்தஸ்து என்ன, அவர் அந்தஸ்து என்ன? நீங்க போய் அவரை சந்திக்கலாமா? அர்த்தமில்லாத அந்தஸ்து. விபத்து நடந்த போது அவர் கையின் மீது பட்டதுமே என் உடலில் கலந்திருந்த போலி அந்தஸ்து, வரட்டு கௌரவம் எல்லாமே பறந்தோடி விட்டது. அடே எங்க அப்பா, அவ்வளவுதான் முத்தி போச்சா? சரி வாங்க போய் பார்க்கலாம். பூ தேன் வருது. என்ன உணர்கிறாய்? என் தேன்மொழியும் பூங்குடியும் வந்துட்டு இருக்காங்க. பூங்குடியே இங்கு வர வேண்டும். வேகம் இழுத்துட்டு வந்திருக்குது. இதை வளரவிடக்கூடாது. என்றாவது ஒரு நாள் ஏமாற்றமாக முடியும் போது இந்த அப்பாவி பெண் உள்ளம் உடைந்து ஏன் வேதனைப்பட வேண்டும்? ஓ, இப்போது இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிடு. பூங்குடிய தேன்மொழிய சரி சொல் போ. அம்மியே பறக்குது, இலவம் பஞ்சுக்கு என்ன? வர வேகத்தை பாரு. சல்லு புள்ளுன்னு கத்துற. உனக்கு யார் தேன்மொழின்னு பேர் வச்சா? நல்ல தேள் கடின்னு வச்சிருக்கலாமே. யோ எடுபடி நிறுத்து. யார பார்த்து எடுபடிங்கிற? சட்டி வச்சுட்டு பேசாம போறதா? முதல்ல அதை எடு புடி. நீ எடுபடி. யோ எப்படியா இருக்கு உடம்பு? நல்ல தெம்பாத்தான் இருக்குது. தேன்மொழி, விஷயத்துக்கு வருவோம். சட்டி இருந்தது, அதை உடைச்சு விட்ட. இனிமே ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது மண்ணு, நீ பொண்ணு. நம்ம மனசு உடைக்கலாமா? உடைய விடலாமா? ஒண்ணு சேர்க்க வேண்டாம். யோ எடுபடி, உன் உடம்பு தவிடுபடி ஆயிடும். ஜாகிரதை. சவால் விட்டுட்டு போட்டா இவன் மனசுல என்ன பெரிய ரதி ரம்ப நினைச்சிட்டு இருக்கிறாளா? இவனை எவன் காதலிப்பான் என்ன தவிர? என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்ட? ஒண்ணு இல்லம்மா, காதல் பேச்சு பேச ஆரம்பித்தால் காலம் போவது கூடவா தெரியும். அது இருக்கட்டும்மா, மலையே நகர்த்திடலாம். ஆனா இந்த மருத்துவரையா மாத்திரம் வழிக்கே கொண்டு வர முடியாது போல இருக்க. போடி பைத்தியக்காரி, நீ படித்தது இல்லையா? ஒரு கன்னி பெண் நினைத்தால் கடலையே கைக்குள் அடக்கி விடலாம். என்னமா போங்கம்மா, எதையுமே நாம தேடி போனா அது ஓடும். பாரு பாரு, அதுவாகவே என்னை தேடி வர செய்கிறேன். எப்படிமா? அம்மா அம்மா. என்னம்மா செய்கிறது? ஐயோ, வலி தாங்க முடியவில்லையே. மருத்துவருக்கு அனுப்பி விட்டேன், இப்போது வந்து விடுவான். ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்கிறதே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளம்மா. இந்த மருத்துவனை காணும்.
என் தலையை வலித்துடும் போது இருக்கிறது. என்னால் தாங்க முடியவில்லை. என்ன உடம்புக்கு? எனக்கா உனக்கா? அவைப்படுகிறார் குழந்தை ஆடி அசைந்து வருகிறாயே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஒழுங்கா கவனி. கவலைப்படுவதற்கு ஒரு காரணம் காணோமே. ஒருவேளை ஏதாவது அதிர்ச்சியா இருக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? என்ன ஏமாற்ற முடியும்? நீ இங்கே இருந்து குழந்தைய உடம்பை குணப்படுத்தி விட்டுத்தான் போக வேண்டும். தெரியுகிறதா? தேன்மொழி, இவன் இங்கிருந்து நகர்ந்தால் எனக்கு செய்தி அனுப்பு. தொலைத்து விடுகிறேன். நீ இங்கிருந்தால் இளவரசிக்கு துணையா இருக்கும். இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்லைங்க. உண்மையான வியாதியை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வரேங்க. தங்கள் வருகையால் இந்த கன்னிமாடம் புனிதமடைகிறது. தயவு செய்து அமருங்கள். அடிமைகள் வரவேற்கப்படுவதில்லை. சற்று இனிமையாகத்தான் பேசுகிறேன். அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. எனக்கும் தான் வேலை இருக்கிறது. உங்கள் உடம்புக்கு தான் என்ன? அதை நீங்கள் அல்லவா கண்டுபிடிக்க வேண்டும். நோயாளிகள் எப்போதும் மருத்துவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நான் மாட்டேன் என்றா சொல்லுகிறேன். மருத்துவர் தான் ஒத்துழைக்க மறுக்கிறார். முதலில் என் கைப்பிடித்து நாடி பாருங்கள் என்கிறேன். நாடி பார்த்தாகிவிட்டது. ஐயோ, பலனை காணோமே. கண்ணையாவது பாருங்களேன். இந்த காலத்தில் பெண்கள் அவசரப்பட்டு அழைத்துக் கொள்ளும் வியாதி இது. புரிந்து விட்டதா? இதோ பாருங்கள், என் கருவழிகள் அடிக்கடி மேலே சொருகிக் கொள்கின்றன. என் நெஞ்சில் தாங்க முடியாத போராட்டம். இதற்கு மருந்து கிடைக்குமா? ஏன், நான் தேற மாட்டேனா? தேறித்தானே இவ்வளவு நடக்கிறது. பருவ வயதில் இப்படிப்பட்ட வியாதிகள் வருவது சகஜம்தான். ஆபத்தொன்றுமில்லையே. வளரவிட்டால் பெரிய ஆபத்து. இந்த நோய் தீர வழியே இல்லையா? ஏன் இல்லை, இருக்கிறது. என்னது? செங்கப்பரிடம் சொல்லி தகுந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இளவரசி, உங்கள் நிலையை கண்டு நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். வானத்திலே சுதந்திரமாக நீந்தி ஓடும் மேகத்தை உங்கள் அரண்மனைக்குள் வைத்து போட்டுவிட முடியுமா?